வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை படிக்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி ஜனவரி 23 மதுரை பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. மதுரை வரக்கூடிய PM மோடி அண்ணாமலையோடு திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி வழிபாடு செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம்ல. திடீர்னு மதுரையிலிருந்து மதுராந்தகத்துக்கு அந்த பொதுக்கூட்டம் மாற்றப்பட்டிருக்கு. எதுக்காக திடீர்னு மதுரையிலிருந்து மதுராந்தகத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சா? அது சம்பந்தமாக தினமலர் என்ன ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்கன்னா, அதிமுகவுடைய தலையீடு காரணமாக தான் மதுரையிலிருந்து மதுராந்தகத்துக்கு அந்த பொதுக்கூட்டம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. மதுரையில் பொதுக்கூட்டம் நடந்துச்சுன்னா திருப்பரங்குன்றத்துக்கு பிரதமர் மோடி போகிறதா இருக்கும். ஏற்கனவே தீபத்தூன் விவகார இஷ்யூ நடந்துக்கு இருக்கு. இந்த சூழலில் திருப்பரங்குன்றத்துக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போனார் அப்படின்னா பாஜக அது சம்பந்தமாக நிறைய பதிவுகள் போடுவாங்க. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நம்ம கூட்டணிக்கு விழுகாது, எதுக்கு தேவையில்லாமல் இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதுனால அதிமுகவுடைய தலையீட்டின் காரணமாக, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக தான் மதுரையில் வேண்டாம், மதுராந்தகத்துக்கு நம்ம மாற்றலாம், வேற இடத்துக்கு, மதுரை பக்கத்தே வேண்டாம், சென்னை பக்கத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கப்பட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கான். இப்போ பாஜக தொண்டர்கள் இந்த ஆர்டிக்கலை படித்தோன்னே அதிமுக மேலே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. தீபத்தூன் விவகாரத்தில் அதிமுக வாயவே திறக்கலை. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு பேசிக்கான கேள்வியை கூட அதிமுக கேட்கல. அந்த கேள்வியை கேட்டால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைக்குது. இன்னும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இன்னும் எடப்பாடி பழனிசாமி காத்திருக்காரு. 2024 பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார்ல, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியேறினார். வாக்குகள் கிடைச்சிருச்சா? இந்த உண்மையை ஏன் புரிஞ்சுக்க மாட்டாரு EPS? மதுரையில் மோடியுடைய பொதுக்கூட்டம் நடந்திருக்கணும், திருப்பரங்குன்றத்துக்கு மோடி அவர்கள் போயிருக்கணும். இதை தேவையில்லாமல் தங்களுடைய தலையீட்டின் காரணமாக கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ அதிமுக மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. தினமலருடைய ஆர்டிக்கலை படிச்சதுக்கு அப்புறம் ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? வர 18 ராகுல் காந்தி அவர்கள் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்துகிறாராம். தமிழக காங்கிரஸ் திமுக இடையேயான உறவு ரொம்ப மோசமாக போய்க்கு இருக்கு. குறிப்பாக அதிகார பகிர்வை பற்றி தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசினதுக்கு அப்புறமும், பராசக்தி படம் ரிலீஸ் ஆனிச்சுல, அதுக்கப்புறமும் திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையே பயங்கர சண்டை நடந்துக்கு இருக்கு. இந்த பரபரப்பான சூழலில் ராகுல் காந்தி வர 18 ஆலோசனை நடத்துகிறாராம் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளோடு. இது 2. கர்நாடகாவுக்கு, அதாவது மைசூருக்கு ராகுல் காந்தி வந்திருந்தார்ல, அப்போது ராகுல் காந்தியை வரவேற்க சித்தராமையாவும் DK சிவகுமாரும் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஜெர்மனியுடைய சான்சலர் பெங்களூர் வந்திருக்காரு அதே நேரத்தில். ஆனால் சித்தராமையாவும் DK சிவகுமாரும் அவங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள ராகுல் காந்தியை வரவேற்க போயிட்டாங்க. ஜெர்மன் சான்சலரை வரவேற்க வரவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிருக்குல்ல. இப்போது மைசூரில் ராகுல் காந்தியும் சித்தராமையாவும் தனியாக போய் ரகசியமாக ஆலோசனை நடத்தியிருக்காங்க. DK சிவகுமார் தூரத்தில் நின்று அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த வீடியோ, இந்த புகைப்படங்கள் பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. சித்தராமையா ஆதரவாளர்கள் மற்றும் DK சிவகுமார் ஆதரவாளர்களிடையே பெரிய ஒரு ஃபைட்டு, டிபேட்ஸ் நடந்துக்கு இருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? கடைசி டாபிக், அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஊழல் பணத்தில் கொளுத்து திரியும் திமுகவினருக்கு சாதாரண பொதுமக்களின் வலியும் வாழ்க்கையும் எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. இதன் பின்னணி என்னன்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னையில் தொடர் போராட்டம் நடத்துறாங்களே, 6வது நாளாக நேற்றும் போராட்டம் நடந்திருக்கு. போராடிய பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சிருக்காங்க. அப்போது கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், பகுதி நேர ஆசிரியர், பெரம்பலூரை சேர்ந்தவர், அவர் விஷம் குடிச்சாரு. டக்குன்னு அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது. இதுக்கு தான் அண்ணாமலை இப்படி கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு திமுகவுக்கு. 2500 ரூபா ஊதிய உயர்வு தரோம் அப்படின்னு போராடக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள்ட்ட திமுக கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் டிமாண்ட் பண்ணுறது ஒன்று தான், கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு கேரண்டி கொடுத்துருந்தீங்க, அதை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிமாண்டு. இப்போ பாருங்க, கண்ணன் அப்படிங்கிற ஆசிரியர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக கவர்மெண்ட்டை. தமிழக மீடியாக்கள் இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, இது சம்பந்தமாக எந்த டிபேட்டும் நடத்தல. நேற்று பராசக்தி படக்குழு மோடியை சந்திச்சிட்டாங்க. ஜனநாயகனுக்கு தொடரும் சிக்கல், ராகுல் காந்தி என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு இதை டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதை நடத்தணுமோ அதை நடத்தலை, எது தேவையோ இல்லையோ அதை நடத்துறது. தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு மீடியாக்களுக்கு தருமாடி விழுந்துருக்கு சோசியல் மீடியாவில். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.